மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்று தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் தேர்தலுக்கு தடை கேட்டு தொடுக்கப்பட்டிருந்த வழக்கின் தீர்ப்பானது வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த கடைசி கட்ட தேர்தலுக்கு மட்டும் தடை விதித்து எஸ்.எம். சுப்பிரமணியம் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மற்றபடி தற்பொழுது இருக்கின்ற நிர்வாகம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தொடரும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தேர்தலுக்கு மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல சில பிரச்சனைகள், சில கேள்விகள் அதில் கேட்கப்பட்டுள்ளதால் இந்த 30ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தல் மட்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பதை, இந்த தேர்தலுக்கு தடை கேட்ட மனுவுக்கு எதிராக இன்று நடைபெற்ற வாதத்தில் வாதிட்ட உச்ச நீதிமன்ற திரு வினித் சுப்பிரமணியம் அவர்கள் வாயிலாக நாம் தெரிந்திருக்கின்றோம். எனவே வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தலுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் சென்று இதற்கும் புது வருடத்திலே தடையை விலக்கி நிச்சயமாக 30ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தல் மீண்டுமாக புது வருடத்தில் நடைபெற்று நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், லேஸ் செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் கிளரிக்கல் செக்ரட்டரி போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி எந்த குழப்பமும் இல்லை. சிலர் சொல்வதை போல தேர்தலின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நடந்து முடிந்த அனைத்தும் செல்லாது என்று சொல்லி சிலர் சொல்கிறார்கள். அது கிடையாது, அது தவறான தகவல். 30ஆம் தேதி நடைபெற இந்த தேர்தலுக்கு மட்டுமே தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தொடரும். இதில் எந்த குழப்பம் இல்லை. குழப்பம் விளைவிக்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான இடம் கொடுக்காமல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் ஓரணியாக நின்று இதற்கு தேவையில்லாத கருத்துக்களை சமூகத்தில் விளைவிக்கிறவர்களுக்கு எதிராக நின்று உங்கள் ஒற்றுமையை காட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமான தகவலை